ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கு கலை அறிவியல் மற்றும் கல்லூரியில் தான் இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஆசிட்டியோட சேர்ந்து அவங்க தான் இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாட போறாங்க. ஸோ பொங்கல் அப்படின்னாலே வந்துட்டு மேக்ஸிமம் இந்த ட்ரெடிஷ்னலான சாரீஸ் அண்ட் பசங்களுக்கு வந்து வேஷ்டி சட்டை இந்த மாதிரி போட்டு செமையா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் பசங்க பொண்ணுங்களாம் வந்து ட்ரெடிஷ்னல் வந்து சூப்பராக செமையா என்ஜாய் பண்ண போறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய விளையாட்டுகள் அந்த உரியடிலாம் சொல்லலையா, அதுவாக இருக்கட்டும், கைதலுக்கு போட்டி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விளையாட்டுகள் இருக்கு. ஸோ இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோலப்பொடி நடக்கிற இடத்துல தான் இருக்கோம். ஸோ இந்த கோலங்கள் அப்படின்றப்ப வந்து எல்லாத்துக்குமே தெரியும். காலையில் எந்திரிச்சோன்னே 6 மணிக்கு எழுந்துச்சு பெண்கள் எல்லாமே வச்சுட்டு இருப்பாங்க. பட் இந்த காலேஜ் பொண்ணுக்குலாம் வந்து கோலம் போடுறது அப்படின்றது மேக்ஸிமம் வரவே வராது. பட் இங்க ஒரு போட்டியாவே அதை வச்சிருக்காங்க. பெண்களும் அதில் ஆர்வமாக கலந்துக்கிட்டு டிபார்ட்மெண்ட்டாக வந்து செம்மையா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தரமான சிறப்பான சம்பவங்களை இப்போ நீங்க பார்க்க போறீங்க அப்படின்றதா. எஸ், கோலப்பொடி போட்டுட்டு இருக்காங்களே, அதை பார்க்க போறோம். ஸோ பெண்கள் மட்டும் தான் கலந்துக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் இல்லை. பசங்களுமே வந்து சூப்பராக கலந்துருக்காங்க. அவங்களோட இன்வால்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, அது வந்து பசங்களுமே 2 பேரா டீம், அதாவது வந்து டீமுக்கு 2 பேர் அப்படின்னு பிரிச்சு வச்சு ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உள்ள போய் நிறைய விஷயம் பேசுவோம். ஸோ பார்த்துட்டு இருக்க நேரில் அனைவருக்கும் எங்கள் ஆசை டிவி சபை வந்து இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். நீங்களும் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அவங்க கூட டிராவல் பண்ணி அவங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அவங்க எப்படி கோலம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்றத நான் பார்த்து சொல்ல போறேன். ஸோ கோலப்பொடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அண்ட் அவங்க வந்து அவங்களுக்கு விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பொங்கல் அப்படின்றது என்னன்றதை நான் உங்கள்கிட்ட பஸ்ட் ஷேர் பண்ணிக்க போறேன். அதாவது பொங்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 நாளாக பிரித்து கொண்டாடிட்டு இருப்போம். அதாவது போகி பண்டிகை அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் முதல் நாள் வந்து வீட்டில் கொண்டாடுவோம். 2ஆம் நாள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாடு இந்த மாதிரி அவங்க வீட்டில் தோட்டத்தில் இந்த மாதிரி கொண்டாடிட்டு இருப்பாங்க. 3ஆம் நாள் வந்து இந்த விளையாட்டு போட்டிகள் நடக்கும் இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு நம்ம செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். அதாவது 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னா வந்து விளையாட்டு போட்டி நடக்கிற இடத்துல போயிட்டு நம்ம ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுவோம். இல்லைனா வந்து நம்ம எந்த ஊருக்கு போகணும்னு ஆசைப்படுவோம், நம்ம சொந்த ஊரில் போய் கொண்டாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கல் அப்படின்றதுக்கு வந்து ஒரு வரலாறு இல்லை அப்படின்றத உண்மையான விஷயம். அதாவது வந்து இப்போ ஒரு தீபாவளி பண்டிகை வருதுன்னா அதுக்கு ஒரு வரலாறு தனியாக இருக்கும். கிறிஸ்துமஸ் பண்டிகை வருதுன்னா அதுக்கு ஒரு வரலாறு தனியாக இருக்கும். நியூ இயர்னா அதுக்கு ஒரு வரலாறு தனியாக இருக்கும். பட் இந்த பொங்கல் பண்டிகைக்கு வரலாறு அப்படின்றதே இல்லை. இது எப்படி ஆச்சுன்னா, அதாவது வந்து இந்த பயிர் விளைக்கிறதுலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து கிராமத்தில் இருக்கவங்களாம் பயிர் விளைச்சு அந்த ஜனவரி மாதம் அறுவடை செய்வதை வந்து சூரியனுக்கு படைக்கணும், அவங்களோட ஒரு நல்ல ஆசைகள், அவங்களோட ஆசைகள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அவங்க வந்து படைச்சது வந்து நான் சூரியனுக்கு படைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அரிசி சர்க்கரை இதெல்லாம் போட்டு பொங்கல் வச்சு சூரியனுக்கு படைப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை அப்படியே நம்ம வரலாறு அப்படியே படிச்சு கொண்டு வந்துட்டு இல்லையா. ஸோ அதை தான் வந்து பொங்கல் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வரலாறு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் இதுக்காக தனியாக ஒரு வரலாறுலாம் எழுதப்படல. ஸோ அவங்க எப்பயுமே கொண்டாடிட்டு இருக்கதை பொங்கல் அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே பொங்கல் பண்டிகை வந்து ரொம்பவே சூப்பராக கொண்டாடுவாங்க. அந்த 3 நாளுமே வந்து செமையாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கோலப்பொடி நடக்கிற இடத்துல இருக்கு இல்லையா, எல்லாமே விறுவிறுப்பாக போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் 3 பிரைஸ் கொடுக்க போகிறோம். அது நம்ம சேனல் தான் கொடுக்க போகிறோம். ஸோ செமையாக கோலம் போட்டுட்டு இருக்காங்க சொல்லுவோம். எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் போயிட்டு இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பசங்களுக்குமே பார்த்தீங்கன்னா தனியாக வந்து விளையாட்டு போட்டிகள் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதையுமே நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ண போறீங்க அண்ட் அவங்களும் என்ஜாய் பண்ண போறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ஜாய் பண்ணுற விஷயம் நிறைய உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கவும் போறாங்க. ஸோ அவங்க வந்து கோலம் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றனால தான் நானே பேசிட்டு வரேன் அவங்க எந்த லெவலில் போட்டுட்டு இருக்காங்க, எப்படி போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களை டிஸ்டர்ப் பண்ணி அவங்க கோலத்தில் அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து மிஸ் ஆகக்கூடாது இல்லையா. ஏன்னா பசங்க வேற இறங்கி போறாங்கன்றப்ப நம்ம பார்த்து பக்குவமா இருக்கு இல்லையா. அது இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மயில் வரைகிறது, அதுக்கப்புறம் மாடு வரையுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இறங்கி இருக்காங்க. அதாவது பெண்களுக்கு சரி ஆண்களுக்கு சரி இந்த ஒரு பழக்கம் வந்து ஒரு எப்படி சொல்றது, இந்த ஒரு அனுபவம் வந்து புதுசாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு வீட்டில் வந்து நம்ம காலையில் எந்திரிக்கிறதுக்கு 8 மணி இல்லை 9 மணி ஆயிரும். ஆனால் இங்கே வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து கோலம் போட்டு அதுக்கு வேற அந்த கடல்லாம் கொடுத்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது தெரியல. பிள்ளையாரெல்லாம் வரைகிறாங்க சில பேர், அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் சூப்பராக வரைகிறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு கோலம் அப்படின்றது வந்து நிறைய பேர் புள்ளி வச்சு போகிறது, அதையும் தாண்டி சில பேர் கையில் வந்து அசால்ட்டாக ஏதோ டிராயிங் பண்ணுற மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸான கேர்ள்ஸ்லாம் வந்து நம்ம காலேஜில் இருக்காங்க அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பசங்க அதை விட இன்வால்மெண்ட் ஆகி நிறைய பேர் இங்கே வந்து டிபார்ட்மெண்ட்டாக பண்ணிட்டு இருக்கான்றப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸோ கோலம் மட்டும் போறது இல்லை, மற்ற விளையாட்டு போட்டுமே சரி, ஒரு பாரம்பரிய விளையாட்டாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே பசங்களும் பொண்ணுங்களும் ரொம்பவே இன்வால்மெண்ட்டாக இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோலத்தில் போகிறது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்மளை கண்டுக்கவே இல்லை. அதாவது நம்ம போட்டோ எடுக்கிறோன்னு தாண்டி நம்ம கோலம் தான் முக்கியம், நம்ம பிரைஸ் தான் முக்கியன்ற அளவு போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோலம் வந்து 2 டீமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட கோலங்கள் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் பிரைஸ் என்னமோ 3 பேருக்கு தான் கிடைக்க போகுது. எனக்கு பிரைஸ் கிடைக்கலாலும் பரவாயில்ல, என்னோட டேலண்ட் நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்களும் சரி ஆண்களும் சரி அவ்வளோ இன்வால்மெண்டோட போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே வந்து ட்ரெடிஷ்னல் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொங்கலுக்கு முக்கியமான ஒரு விஷயமே வந்து பசங்களா இருந்தால் வேஷ்டி சட்டை போட்டு கெத்தாக இருக்கணும், பொண்ணுங்கன்னா வந்து சாரி கட்டிட்டு அப்படியே செமையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கொங்கு காலேஜ் பொண்ணுங்க ஏற்கனவே அழகாக இருப்பாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். சேரில் பார்க்குறப்ப இன்னும் செமையாக இருக்காங்க. ஸோ பசங்க அதை விட செமையாக இருக்காங்க தான் சொல்லணும். ஸோ அந்த கபடி நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பீங்க. ஏன்னா இவங்க வந்து கோலம் போட்டுட்டு இருக்காங்களே, இது எல்லாத்தையும் காட்டணும் இல்லையா. ஸோ அவங்களை கேட்டு அவங்களை எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து கோலம் வந்து அவ்வளோ இன்வால்மெண்ட்டில் போட்டுருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரவுண்டெல்லாம் போட்டு அவங்க என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட பண்ணிக்கிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். அது ரெண்டு பேராக டீமாக இருக்கப்போ வந்து நீ இப்படி போடு அப்படி போடுன்னு அவங்களுக்கு ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா பசங்க கூட இங்கே வந்து அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கம்பெனிக்கு ஆள் கூப்பிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கு தனியாக போட தெரியலையாட்டுக்கு. அவர் போட்டு பார்த்தாலே தெரியுது அவர் இன்னும் போட ஆரம்பிக்கல, இனிமேல் தான் போட போறான்ட்டு. ஸோ நான் சொன்ன கவுட தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ட்ரெடிஷனல் லுக்கில் பார்க்குறப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ அழகான பெண்கள் அண்ட் இவ்வளோ அழகான ஆண்கள்லாம் நம்ம காலேஜில் இருக்காங்க. அண்ட் அதையும் தாண்டி இவ்வளோ திறமையான ஆண்கள் பெண்கள் இருக்கப்போ வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அந்த பையன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இப்போ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது கூட வந்து ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, தம்பி இதை பண்ணுப்பா நம்ம ஃபஸ்ட்டு அழைச்சிடுவேன், நம்ம பஸ்லேருந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு இன்வால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கிட்டு பார்த்த கோயில் தாண்டி இங்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுமே வந்து ரொம்ப ஆர்வம் போட்டுட்டு இருக்காங்க. அதாவது வந்து இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ் தான். அதாவது வந்து இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஃபினிஷ் டச் பண்ணி கலர்லாம் போட்டு வேற லெவலில் பண்ண போறாங்க தான் சொல்லணும். இங்கேயும் ரெண்டு பசங்க ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கோலம் போடல வேற என்ன பண்ணிட்டு இருக்காங்க. கீழே டிக்கிற டெக்கரேஷன்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோட போட்டுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இன்னும் கோலம் முடிய போகுது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பொங்கல். எஸ், பொங்கல் அன்னைக்கு முக்கியமான ஒன்று இந்த பொங்கல் தான். ஸோ அவங்க கிராண்டாக அந்த பொங்கலுக்கு என்னென்ன போடுவாங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது அரிசி போடுறது, சக்கரை போடுறது, அப்புறம் பாதாம்லாம் போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. திராட்சை போடுவாங்க, முந்திரி போடுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை போட்டு இங்கே ஒரு டிபார்ட்மெண்ட்டில் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பொங்கலை வந்து கிளற சொன்னால் கிளற மாட்டுறாங்க, பயப்படுறாங்க. ஏன் கிளறீங்க, நீ கிளறல ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்ற போய் நான் பொங்கல் வெளியே வந்தால் தான் கிளறுவேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை, பொங்கல் வச்சிங்கன்னா நீங்கள் கிளறலாம். அண்ட் அது எப்படி பக்குவமாக வருதுன்றது பார்க்கலாம், பயப்படாம கிளறுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பாவம் ரொம்ப பயமாட்டுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே வந்து செப்பரேட்டாக பொங்கல் வைக்கிறாங்க. அது வந்து ரொம்பவே எப்படி சொல்கிறது, பசங்களும் சரி ஸ்டாஃப் சரி பொண்ணுங்க சரி எல்லாருமே சேர்ந்து பொங்கல் வைக்கிறப்போ அது பார்க்குறப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதோட எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்லு இல்லையா, அது வேற மாதிரி போயிட்டு இருக்கு. எல்லாமே புது பொங்கல் பானை எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த ஸ்டாஃப்மே இறங்கி வேலை செய்கிறப்ப இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அந்த பசங்களாம் பார்த்துருப்பீங்க, அதாவது வந்து பனிஷ்மெண்ட் வாங்குற பசங்களை பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு வேலையும் பக்குவமாக எடுத்து பார்க்குற பசங்களை பார்த்துருப்பீங்க. அது வேலை பார்க்குறப்ப டாட்டா சொல்கிறார் பார்த்தீங்களா, அந்த இன்வால்மெண்ட் இருந்தாலும் அவர் வேலையை கரெக்டாக பார்த்துட்டு இருக்காரு. அந்த பந்தக்கால் நட்டு வைக்கிறது, அந்த தென்னை மர கீத்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுலேயுமே வந்து நிறைய பேர் வந்து இங்கே அந்த கீத்து வச்சு செட் பண்ணணும். அதாவது வந்து இடத்த பார்க்குறப்ப எம்டியாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அடுத்து கீத்தெல்லாம் மேய்ஞ்சி வைக்கும் சரிமா, அந்த மாதிரி பார்க்குறப்ப அழகாக தெரியணும் அப்படின்றதுக்காக அதையுமே பசங்க வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாஃப் செஞ்சாலும் ஓகே, நம்ம கிளாஸ் பெண்கள் செஞ்சாலும் ஓகே, அவங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேற லெவலில் இறங்கி பசங்களும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்க அந்த சைடு இருக்கிறதே இல்லைப்பா, ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்றதுக்காக அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டே இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா தென்னை மரத்தில் கீத்து போடுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதில் வந்து ரொம்பவே சூப்பராக பின்னிட்டு இருக்கிறத பார்க்கலாம். அதாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பொங்கல் செலிப்ரேஷன் வந்து நம்ம காலேஜில், அதாவது கொங்கு காலேஜில் வந்து எதுக்கு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கற்றுக்கிறாங்க, பசங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றதுக்காக தான் சொல்லணும். ஸோ இன்வால்மெண்டோட நம்ம பசங்க செய்யறப்பே தெரியும் பசங்க எவ்வளோ டேலண்டான பசங்க அப்படின்றது. பசங்க மட்டும் இல்லை, பொண்ணுங்களே சேர்த்தா சொல்கிறேன் ஓகேவா. பசங்க வந்து நான் காமனாக சொல்கிறேன் ஓகே. அது மட்டும் இல்லை, பொங்கல் வந்து அடுத்து அரிசி ஊற்றிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், என்ன பண்ணுறேன்னு தெரியல. ரொம்பவே சூப்பராக பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க. இவங்களோட சேர்ந்து நானும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இங்கேருந்து பொங்கலை பார்க்குறப்ப இப்பயே சாப்பிடணும் தான் தோணுது. உங்களுக்கு அது தோணுங்கிறது எனக்கு தெரியுது. இருந்தாலும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அப்போ தான் வந்து அவங்கள செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பக்கம் இப்போ தான் வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணு இல்லையா, பொங்கல் வைக்கிறத தாண்டி அந்த இடத்த வந்து சூப்பராக வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நிறைய அந்த குழவை அடிக்கிறது, அந்த கும்மி அடிக்கலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும். பொங்கல் அப்படிலாம் கத்தணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணு இல்லையா, அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டு இருக்காங்க. அதுதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பற்ற வச்சுட்டாங்க, எல்லாம் வரப்போகுது. ஆனால் அந்த பொங்கல் பொங்கி வரது பார்க்கணும், அந்த மாதிரி ஆசையெல்லாம் எல்லாத்துக்குமே இருக்கும். இவங்களும் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குற இடத்துல எல்லாமே பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி பார்க்கறதுக்கு அந்த குரூப் ட்ரெஸ் போட்டு பார்க்கறதுக்கு செமையாக இருக்காங்க. அதான் சொல்லணும், அந்த ட்ரெடிஷனல் சொல்கிறதே தாண்டி குரூப்பாக பார்க்குறப்ப ஒரு பக்கம் பார்த்தா வெள்ளை சட்டை போட்டு எல்லா பசங்களும் வெள்ளை சட்டையோட நிற்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா ஆரஞ்சு கலர் சட்டை போட்டு ஆரஞ்சு கலர் சட்டையோட நிற்கிறாங்க, இன்னொரு பக்கம் சாஃப்ட் சட்டை, இப்படியே வந்து ஒவ்வொரு கலர் தான் ப்ளூ சட்டை போகிறாங்க பார்த்தியா. அதே மாதிரி தான் எல்லா பக்கமும் வந்து கலர் கலராக ட்ரெஸ் போட்டு சூப்பராக இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா வேலையுமே இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. சொன்ன இல்லையா பந்தக்கால் இருக்குது, அதில் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, தண்ணி தெளிச்சு போடுறது, குழி எப்படி வெட்டணும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேலே இந்த மாதிரி இலைகள்லாம் போட்டுருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பசங்க சூப்பராக பண்ணுறாங்க. பசங்களுக்கு இவ்வளோ விஷயம் தெரியுதுன்றதே எனக்கு இப்போ தான் தெரியுது. எனக்கே வந்து கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க செய்ய நினைச்சு நான் ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிறேன். பார்த்தீங்களா குழி வைக்கிறதுக்கு எது இல்லைனாலும் சின்ன குச்சியெல்லாம் எடுத்து வச்சு நோண்டிட்டு இருக்காப்புல. அவர் வந்து நீ எதுனா குச்சி வச்சு நோண்டுறா கையாலேயே நல்லா பண்ண முடியும்டா அப்படின்ற அளவுக்கு அவர் இறங்கி செஞ்சுட்டு இருக்காரு. அண்ட் அது இறக்கிறதுக்கும் ஆள் வச்சுருக்காங்க, இறக்க போகிறாங்க, இறக்கிட்டாங்கப்பா. ஸ்டாஃப் யாரும் வந்து செஞ்சுருப்பாங்களாட்டுக்கு. ஸோ இந்த டீம் ஒர்க்குக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது, அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி அண்ட் ஒர்க் பண்ணுறவங்க, அதையும் தாண்டி கூட இருக்க பசங்க பொண்ணுங்க எல்லாருமே சேர்ந்து இப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறப்ப இவ்வளோ கோஆர்டினேட் சொல்லுவாங்க இல்லையா, அது பண்ணிடுறப்ப சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பொங்கல் வைக்கிறதுக்கு. இப்போ தான் பற்றி வச்சிருக்காங்க. ஸோ அடுத்து இவங்க இப்போ தான் பற்ற வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து விந்து, அதாவது பொங்கலாக வரதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ள நம்ம அடுத்து விளையாட்டு போட்டு நடக்கிற இடத்துல போயிட்டு அவங்க எப்படி இப்படிலாம் விளையாண்டுருக்காங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான கைகளுக்கும் போட்டி அந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ ஆண்களுக்கு நிகர் பெண்கள் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக பெண்கள் இரு அணிகளாக பிரிஞ்சு இங்கே வந்து மோதத்துக்காக வெயிட் பண்ணிருக்காங்க கைகளுக்கும் போட்டியில். ஸோ நடுவருமே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க வந்து பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு பயங்கரமாக கோவமாக இருக்காங்க, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கோவமாக பயங்கரமாக இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே போட்டி போட்டு தயாராக இருக்காங்க. ஸோ யார் ஜெயிக்க போகிறாங்க நீங்களே பாருங்க. ரெடி ஸ்டார்ட் 1 2 3
And DCA department. Ready-யா? Ready, ma'am. Start. 1, 2, 3. Start. 1, 2, 3. அடுத்து ஆண்களுக்கான போட்டி தளத்தில் தான் இருக்கும் விளையாட்டு தளத்தில். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கான போட்டி என்னன்னே தெரியல, அந்த அளவுக்கு மும்முரமாக வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். என்ன போட்டி பண்ண போறாங்க எனக்கும் தெரியல, ஆனால் வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்க வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறான்னு பார்க்குறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதாவது என்ன விளையாட்டு அப்படின்றது தெரியாம நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ நான் கெஸ் பண்ணதுலேருந்து என்ன விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா நொண்டி அந்த விளையாட்டு விளையாட போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் 50 பேரை வந்து குரூப்பாக பிரித்து அங்கே ஒரு வட்டத்துக்குள்ள அனுப்புறாங்க. அண்ட் அதை தாண்டி அங்கே வெளியே இருக்க பசங்களாம் அவங்களை போய் தொடரணும். இதுதான் கேமோட கான்செப்ட் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ பசங்க ரொம்பவே சூப்பராக விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ நொண்டி அப்படின்றப்ப இது உண்மையான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து நொண்டி அடிச்சு விளையாண்டுருக்காங்க இல்லையா, இவங்க போய் அவங்க தொட்டு அவுட் பண்ணணும். சப்போஸ் அவங்களால முடியல அப்படின்ற பட்சம் என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டு போய் பாஸ் கொடுத்துடலாம். ஓகே, நம்ம பசங்க வந்து உடவே மாட்டாங்க, போனால் உள்ள 5-6 பேர் அவுட் பண்ணிட்டு தான் வெளியே வருது. அந்த அளவுக்கு சூப்பராக விளாண்டுருக்காங்க. ஸோ நொண்டி இது விளையாடுறதுனால என்ன நல்லது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த தன்னம்பிக்கை அப்படின்றது நமக்கு வந்து அதிகமாகும். நம்மளால முடியும், கான்ஃபிடென்ட்டாக அது தொடரலாம் அப்படின்ற ஒரு ஒரு உணர்ச்சி, இந்த தன்னம்பிக்கை சொல்லலை, அதெல்லாம் வந்து ரொம்பவே அதிகமாகும். அது நம்ம பசங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, பர்ஃபார்மன்ஸ் செமையாக கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் இயர் பசங்க, செகண்ட் இயர் பசங்க, தேர்ட் இயர் பசங்க எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே காலத்தில் இறங்கி விளையாடுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ரிசல்ட் என்னன்றது கொஞ்சம் நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்.
கேமோட ஃபைனல் ஸ்டேஜில் தான் நம்ம இருக்கோம். அந்த லாஸ்ட் 1-on-1 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பாலில் ஒரு விக்கெட்டுன்ற அளவுக்கு விளாண்டுருக்காங்க. அதாவது அந்த தன்னம்பிக்கைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த தன்னம்பிக்கை விடாமையே விளாண்டுருக்கான்னு தான் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் சைடில் இருக்க பசங்களுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து எனர்ஜி கொடுக்குறாங்க. பூஸ்டப் சொல்லுவோம் இல்லையா, ரொம்பவே கத்தி போடா புறா அர்றா அந்த அளவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 2 பேருமே விட்டு கொடுக்காம ஓடிட்டு இருக்காங்க. இவரோட தன்னம்பிக்கை விட்டு விடாம அவுட் பண்ணணும் அப்படின்னு ஓடிட்டு இருக்காரு. அவரும் அவுட் ஆகக்கூடாது அப்படின்ற தெரிஞ்சுக்கணும் அவரும் ஓடிட்டு இருக்காரு. ஸோ யார் வின் பண்ண போறாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நண்பர்களுக்குள்ளே சண்டை போடக்கூடாது அப்படின்றதுக்காக என்னமோ பண்றாரு போயிட்டே இருக்காரு. அவரை விட்டு கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல போட்டி நடந்துட்டு இடத்துல தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ஸ்டேஜில் பார்த்தோம். இப்போ வந்து ஃபினிஷ் அப்லாம் கொடுத்து அப்படியே பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக செமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பசங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பசங்க பொண்ணு எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் சூப்பராக கோலம் போட்டுருந்தா சொல்லணும். ஸோ கோலம் எதுக்கு போடுறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது காலையில் எந்திரிச்சு குனிஞ்சு உட்காந்து கோலம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உடல்நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த உடல் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதாவது அடுத்த வேலை நீங்கள் செய்யறதுக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பு புத்துணர்ச்சி எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைச்சிரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த அதிகாலையில் உட்காந்து அந்த 5 மணிக்கு நம்ம கோலம் போடுறப்ப அந்த காற்று இருக்கு இல்லையா, சுவாசிக்கிறப்ப வந்து நமக்கு வந்து ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி முன்னோர்கள் வந்து பழைய காலத்திலேயே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி இல்லையா, அந்த விஷயத்துக்காக கோலம் போட்டுட்டு இருக்கோம். மேக்ஸிமம் இந்த மாதிரி கோலம் போடுறவங்க எந்திரிச்சு 6 மணிக்கு 5 மணிக்கு உட்காந்து போட்டுருங்க. ஓகேவா, 8 மணிக்கு தூங்கிட்டு அவ்வளோ போடக்கூடாது. இங்கே நம்ம பசங்க ரொம்பவே சூப்பராக கலர்ஃபுல்லாக போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நேரத்தில் ஜட்மெண்ட் வேற தெரிய போகுது. அந்த 3 பிரைஸ் யாருக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியல. அங்கே பாருங்க பசங்க எவ்வளோ வண்ணம் தீட்டிட்டு இருக்கான்னு பார்க்குறப்ப, அதாவது இவங்களும் வந்து ஸ்கூல் படிக்கிறப்போ வந்து இந்த டிராயிங் கூட வண்ணம் தீட்ட மாட்டாங்க. பட் இப்போ உட்காந்து கோலம் போட்டு அது வண்ணம் தீட்டிட்டு இருக்கப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த மூமெண்ட்டை பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாமல் கோலம் மட்டும் தான் வரைஞ்சிருக்காங்களா அப்படிலாம் இல்லை, மாடு மயில் இந்த மாதிரி ஏகப்பட்ட டிசைன் அண்ட் கோலத்துலேயும் ஏதோ ஒரு கருத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். ஸோ அந்த கருத்து எல்லாமே உங்களுக்கு சொல்ல போறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜட்மெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் யாரை வின் பண்ண போறான்னு தெரிய போது உங்களோட சேர்ந்து நானும் சொல்ல போறேன். கலர் காம்பினேஷன் நல்லா பண்ணிருக்காங்க. நீங்க போட்டதா? நாங்க அதட்ட வந்தெல்லாம் படிக்க மாட்டோம். எல்லாத்துக்கும் ஒரு கமிஷன் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் செகண்ட் இந்த டிபார்ட்மென்ட் சொல்லுங்க. எல்லாமே இங்கிலீஷா? எவ்வளவு பேர் இங்கிலீஷ் இருக்கீங்க? அதேங்கப்பா. தமிழ் பண்பாடு காக்குற இங்கிலீஷ் மாணவர்கள் வாழ்த்துக்கள். தமிழ் பண்பாடு காக்குறீங்க, வாழ்த்துக்கள். பஞ்சு பறந்துடாதா? தண்ணி வச்சு நினைச்சிட்டீங்களா? சூப்பர், கிரியேட்டிவிட்டி தான். ஆமாம், சூப்பர் தான். இல்லை எப்படி மேட்சர்மா மேத்ஸ் எல்லாமே வா இல்லைண்ணா இல்லை இது வரைக்கும் இங்கிலீஷ் நீங்கள் மேத்ஸ் இங்கிலீஷ் சார் மிங்கலா இஸ் நாட் ஃபியூச்சர் அந்த டிபார்ட்மெண்ட் பிபிஏ ஓகே பிபிஏல இருந்து நீங்கம்மா மேத்ஸ் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்க. அந்த மேட்ச்னா அவங்க கலர் காம்பினேஷன் சொல்லுங்க, எந்த டிபார்ட்மெண்ட் சொல்லுங்க. கொடுத்தா எடுக்கும் கலரு அப்படின்றதுக்காக என்ன கணக்கு தள்ளுங்க. நாங்க வந்து இன்னும் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம். அது சொல்லி எந்த டிபார்ட்மெண்ட் சொல்லுங்க. மேட்சர்மா செகண்ட் பிபிஏ நல்லா இருக்குமா கலர் காம்பினேஷன் மயிலா? ஆனா கலர் பொங்கல் நீங்க தான் போட்டுருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பிகாம் சிஏ கனியாவா? இல்ல இன்னும் டான்ஸ்க்கு போய் இந்த மேட்சர் சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டா? நீங்க இந்த டிபார்ட்மெண்ட் பிள்ளையார் மட்டும் ஈஸியாக கிடைச்சிருவாரு எல்லாத்துக்கும். இல்லை என்ன மேட்சர்மா சிங்கிளாவா கூட யாரு?
எல்லாம் இலையில இருக்குது சார் சாப்பிடணும் இலை மட்டும்தான் இப்படி பார்க்கணுமா இப்படி பார்க்கணுமா கண் அடிச்சிடும் மூடி வச்சுட்டாங்க. இதுல என்ன வருங்க. நீங்கள் எந்த விதமா மா வந்து நின்னோடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. செகண்ட் கேட்காமல இன்ஃபார்ம் பண்ணுங்க. அந்த ஒன்று ஓகேவா? செகண்ட் பிகாம் செகண்ட் வீக்கா நீங்கள் கருங்கல் விநாயகரா செகண்ட் எவ்வளோ மொத்தம் ஊருக்கு சொல்லியிருந்தாங்க ஆப்சென்ட் சைடில் இறக்கிக்க அப்படி போட்டு இது என்னம்மா அது பொங்கல் இது என்ன கேட்டுட்டு ஜல்லிக்கட்டு என்ன கிளாஸ் மாதிரி பார்த்து போன வேண்டிய ஆள் தான் நல்லா வந்திருக்காங்க தனியாக நம்பர் போட்டு லாட் நம்பரை போட்டு நம்பர் தானே 49 அதை போட்டு கொஞ்சம் தெளிவாக எடுங்க நம்மளே கொஞ்சம் ஃபோக்கஸ் ஒரே நிமிஷம் மணல சரியா பண்ண ஒன்றிலிருந்து ஆரம்பம் நல்லா இருக்கியா காம்பினேஷன் நல்லா இருக்கு மொத்த டிபார்ட்மெண்ட்டே உங்க மேடம் இறக்கிட்டாங்களா இங்க என்ன பேஜர்மா பிபிஎம் நீங்க உங்களுக்கு யூனிஃபார்ம் இது மாதிரியா உங்க டிபார்ட்மெண்ட்ல வாசிங் யூனிஃபார்ம்ல வித்தியாசமா எடுத்துருக்கீங்க உன்னை அப்படியே திட்டிட்டு போயிட்டேன் மறுபடியும் நல்லா இருக்காது சொல்ல என்ன மேஜரு பூமி எல்லாருமே கஷ்டப்படுத்துறாங்கன்னு கான்செப்ட்ல ஒரே மாதிரி வச்சுருக்கீங்களா நல்லா இருக்கானா டிராயிங் நல்லா பண்ணியிருக்கீங்க நல்லா பண்ணிருக்கீங்க கலர்ஸ் மேக்கிங் ஆப்பிள் தேங்க்யூ மகா
வரையிலே 1 மணிக்கு தான் இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி. இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி. ஸோ பொங்கல் வைக்கிற ப்ரிப்பரேஷனோட நம்ம போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க வந்து தோரணங்கள்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாயில வச்சு தோரணங்கள் கட்டுறது, இல்லை அது வந்து கீழே வந்து கோலம் போட்டு டெக்கரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பசங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கீழே கூட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அதான் கோலம் போடுறதுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து காலேஜுக்குள்ளே இருக்க மாதிரியே இல்லை, ஒரு கிராமத்துக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக ஒரு கிராமத்து பொங்கல் நிகழ்ச்சிக்குள்ள வந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. என் சைடில் கோலம் போட்டுட்டு இருக்காங்க பசங்க. வேற லெவலில் எல்லா பக்கமே மேக்ஸிமம் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே இப்போ வந்து தோரணம் கட்டுறது, கோலம் போடுறதுன்னு எல்லாம் அவங்க டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொண்ணுங்க வந்து ஹெல்ப் பண்ணுறது கூட இருக்காங்க. அந்த முக்கியமான விஷயம் பொங்கல் கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்து மெதுவாக கிட்ட சொன்னீங்க, ஏன்னா ரொம்ப வேகமாக கட்டிட்டு இருக்காங்க. கீழே விழுந்தா நம்மளால சாப்பிட முடியல. இதை பார்க்குறப்ப எனக்கு மைண்ட் செட் எல்லாம் ஒரு மாதிரியாக மாறுது. உங்களுக்கு மாறும் எனக்கு தெரியும். ஸோ உங்களை வந்து இப்போ எந்த பக்கம் கூட்டு போகிறேன்னா, விளையாட்டு போட்டி அந்த பக்கம் கூட்டு போக போகிறேன். வாங்க போகலாம். லெஃப்ட் சைடு போங்க. லெஃப்ட் சைடு பெரிய கூட்டமே இருந்தாங்க. ரைட் சைடு போயிட்டாங்க. யாரோ ஒருத்தர் அவுட் ஆயிக்கோங்க. பாப்பதான் அடுத்தவங்க விளையாட முடியும்.
இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரியும், பானை தெரியுதா எஸ் உரியடி நடக்கிற இடத்துல தான் இருக்கும். ஸோ பசங்களுக்கான ஒரு பெரிய கேம்னு சொல்லலாம். பசங்க எல்லாமே ஈரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒருத்தர் கிளம்பிட்டாரு, நான் பேசுறதுக்குள்ளேயே இல்லை நல்லா பொறுக்க முடியாதா வந்துடுறா அப்படின்ட்டு அவரே வந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த உரியடி கேம்லாம் நிறைய படத்தில், அதாவது கிராமத்து படங்கள் பார்க்குறப்போ மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரஜினி சாரா இருக்கட்டும், கமல் சாரா இருக்கட்டும், விஜயகாந்த் சாரா இருக்கட்டும், இப்போ இருக்க விஜய் சார் சூர்யா யாராக இருந்தாலும் இந்த உரியடி சீன் இல்லாமல் கிராமத்து படங்கள் நடிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ ஃபேமஸான ஒரு கேம் இல்லையா, நம்ம ஒரு பாரம்பரிய விளையாட்டு. ஸோ இன்னைக்கு இங்கே யார் இதை அடிச்சு உடச்சு சொல்றது எப்படி சொல்றதுன்னு தெரியல, அடிச்சு உடச்சு சுக்குநூறா யார் ஆக்க போறான்றது இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் சில தரமான சம்பவங்கள் நடக்கும்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா எல்லாருமே எங்கிட்டு போவாங்க எப்படி போவாங்க தெரியாது, இந்த வந்துட்டு இருக்காரு அதுக்குள்ள ரைட்ல போயிட்டாரு. அந்த மாதிரி யாரையா போய் யார் மேலே கோவம் இருக்கும் அவங்க மண்டையில் அடிக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. தான் வந்தாரு ஃபர்ஸ்டே போயிட்டாரு. ஸோ இன்னும் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் போது நீங்க என்ஜாய் பண்ணி பாருங்க. அடுத்து ஒருத்தர் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஸோ இவராவது பானை உடைப்பாரா அப்படின்றத பார்க்கறது எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஸ்டெப் எடுத்து வச்சுட்டாரு, போறாரு சூப்பராக போயிட்டு இருக்காரு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, அதாவது நம்ம பிடிக்காதவங்களாம் அடிச்சு நம்ம வெளியெல்லாம் தீர்த்துக்கலான்ட்டு அதுக்கான வேலையை அவர் பார்த்துருக்காரு. ஸோ அடுத்து ஒருத்தர் சூப்பராக வந்துட்டாரு. அவர் இவ்வளோ சுற்றுனா அவர் எங்கிட்ட போய் உந்துட போறாருப்பா. அவர் ஏற்கனவே ஒளியாக தான் இருக்காரு. ஏதோ பண்ணுறாங்க கம்பம் அப்படி பார்க்குறப்போ ஒரே மாதிரி தான் இருக்கு. யாராவது சூப்பராக அடிச்சுடுவான்னு நினைக்கிறேன். நீங்களாம் வெயிட் பண்ணிருப்போம். அவரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டாரு, வேகமாக போறாரு. எங்கேயோ ஏன்னா பார்த்து வச்ச மாதிரி டக்குன்னு போறாரு. ஆனால் எங்கேயோ தடுமாறுதே. எஸ் சூப்பர் ஸ்டார் அவரே கண்டுபிடிச்சிட்டாரு. அடுத்து களை இறங்கி போய்கிட்டே இருக்காரு. பசங்களும் செமையாக ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே போய் இங்கே போயிட்டு யாருமே அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நானே சொல்லாமல் இங்கேருந்து பேசிட்டு இருக்கேன் இல்லையா. போயிட்டாரு சூப்பராக போயிட்டாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸை கரெக்டாக போயிட்டாரு. அதனால பிடிச்சி இழுத்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. இடத்த பார்க்காமப்போ அதெல்லாம் போகவே இல்லையே. ஸோ அடுத்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஸோ இந்த அளவு ஃபன்னாக போயிட்டு இருக்குன்னு சொல்லி செமையாக பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் யார் அடிக்கல, யார் அடி பண்ணுறது ஈகா பார்க்க தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம். பேத்தி வரும்
ஸோ அடுத்து ஒருத்தர் கண்ணை கட்டிட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. ஸோ இது வரைக்கும் யாருமே அடிக்கல, இவர் அடிச்சிருவாரா அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் இவர் பார்க்கறது ரொம்ப கேஷுவலாக டக்கு டக்குன்னு வந்துட்டாரு. அவர் பாட்டு டக்கு டக்குன்னு வந்து நிற்கிறாரு, என்னமோ பண்ணுறாரு. நானும் எல்லாம் பார்த்தா இவர் ஏற்கனவே ஏதோ கோச்சிங் கிளாஸ்லாம் போயிட்டு உரிய கற்றுக்கிட்டு வந்துட்டு போறாரு. அந்த மாதிரி இருக்காரு, என்னமோ பண்ணுறாரு, கீழே என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காருப்பா, கண்டுபிடிச்சாராட்டுக்கு என்னமோ பண்ணுறாரு. தூக்கிட்டாரு குச்சியை தூக்கிட்டாரு. அடிச்சிருவாரா என்ன பண்ணிட்டு இருக்காரு ஒன்றுமே புரியலையே. அடிச்சிட்டாரு. சிறப்பு நம்ம அஜய் ரத்தினம் அவர்கள் வந்துகிட்டே இருக்காரு. ஸோ இவரு தான் இங்கே வச்சிருக்க பொங்கல்லாம் பார்த்து டேஸ்ட் பண்ணி அதுக்கான சிறப்பு பரிசை கொடுக்க போறாரு. ஸோ அந்த ஒரு மூமெண்ட் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. பார்க்கவே கெத்தா ஸ்டைலா வந்துட்டு இருக்காரு. மேட்டு நீளம் தான் திருத்தி தன்னானே நாங்க கல்லையெல்லாம் தான கட்டி தில்லேலேலோ கரையெல்லாம் வலிமையாக்கி தன்னானே நாங்க நீர் நல்ல நீர் பாய்ச்சி தில்லேலேலோ. ஹலோ வயல நல்லா வளப்படுத்தி தில்லேலேலோ. திரண்ட நல்ல நெல்மணியா தன்னானே நாங்க தெளிச்சு விட்டு தினம் காத்தோம் தில்லேலேலோ. போட்டு 30 நாள் முடிந்ததுமே தன்னானே நாங்க நல்லா தான் பறிச்சோம் தில்லேலேலோ. நட்டு விட்டோம் தரணியிலே தன்னானே நாங்க 90 நாள் உழைச்சு வந்தோம் தில்லேலேலோ. தொகையா நெல்மணிதான் தன்னானே இப்போ துவலாமல் விளைந்ததம்மா தில்லேலேலோ. அவங்க சொன்னது வாங்கி சொல்லுங்க. அனைத்துக்கும் வழிபாடு செய்வோம். பொங்கல் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் அப்புறம் பண்ணிக்கலாம். சாமி கும்பிட மட்டும் போய் கும்பிடுங்க. ஜட்ஜஸ் பின்னாடியே வராங்க. நல்ல சுத்தம் அப்படியே கேளுங்க, ரகசியம் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்கு. பிறந்தது பொங்க வச்சோமே, தமிழர் திருநாள் பிறந்தது தலை நிமிர்ந்தோமே. ஜோறு வந்தாச்சு பிறந்தது பொங்க வச்சோமே. ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக நம்ம சீஃப் கெஸ்ட் போய் பொங்கல் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அடுத்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பூச்சி நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுலேயே அவர் பங்கிட்டு இருக்காரு. ஸோ மாணவர்கள் ரொம்பவே சூப்பராக என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தபடியாக மாணவர்கள் அவங்களோட டேலண்ட்டை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கம்பு சுற்றுறது, பெண்களும் சேர்ந்து கம்பு சுற்றிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. அதாவது நம்ம சீஃப் கெஸ்ட்டை வரவேற்கும் நிலையில் ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவருமே வந்து அவங்க பார்த்து ரொம்பவே ரசிஸ்ட்டு என்கரேஜ் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்காரு. அங்கே பாருங்க போய் வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பார்க்குறப்ப அப்படியே நமக்கே வந்து கம்பு சுற்றணும் அப்படின்ற அளவுக்கு தருது. ஸோ நம்ம சீஃப் கெஸ்ட் பார்த்துட்டு அடுத்த டிபார்ட்மெண்ட் போய்கிட்டே இருக்காரு.
கொஞ்சம் சைடு வாங்கண்ணா. உங்களுக்கு இப்படியாடா ஆடுற? அப்படியா? இந்த புடி
ஆசை டிவி நடத்திய கோல போட்டிக்கான பரிசு தரும் நிகழ்வு. தேர்ட் பிரைஸ் பிசிஏ டிபார்ட்மெண்ட் மஞ்சு ஆர்த்தி பூர்ணிமா. செகண்ட் பிரைஸ் மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட் ஜோதி காவியா. பஸ் பிரைஸ் பிகாம் டிபார்ட்மெண்ட் சோனியா. ஆசை டிவி மற்றும் கொங்கு காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சேர்ந்து நடத்திய பொங்கல் பார்த்து செமையாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நானும் செமையாக என்ஜாய் பண்ணேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் எந்த ஒரு பாரபட்சமே பார்க்காம எல்லாருமே சூப்பராக ஒரு கலை நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இல்லை அவங்க பொங்கல் வச்ச விதமாக இருக்கட்டும், எல்லாமே அப்படியே நம்ம ஒரு கிராமத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு வெளில கூப்பிட்டு வந்துட்டாங்க. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். அண்ட் நீங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க தெரியும். ஸோ இதே மாதிரி நீங்கள் எப்பயுமே சந்தோஷமாக இருங்க. நேரில் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எங்கள் ஆசை டிவி சார்பாக சொல்லிக்கிறோம். இதே மாதிரி சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.